இது என்ன ரெசிபின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த கப் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும், லம்ஸ் எதுவும் வரக்கூடாது. அதே மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு கார்ன்ஃப்ளவர்னால் 3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கணும். ஒரு வடைச்சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விடணும். சர்க்கரை கரைஞ்சால் போதும். இதுக்கு அந்த கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த சைடில் முந்திரி பீசஸாக கட் பண்ணி நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஆட் பண்ணலாம் அந்த ரெசிபி கூட, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை மட்டும் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அந்த வடைச்சட்டியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறி விடுங்க. நீங்கள் கிளற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து கட்டி கட்டியாக சேஞ்ச் ஆகும். ஸோ கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி மட்டும் ஆட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த டைமில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போது கலரு, நட்ஸு, கீ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிளறி விடணும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த ஒயிட் கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். சால்ட்டு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கிளறிட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, ரோஸ் மில்க் கார்ன்ஃப்ளவர் ஹல்வா. இப்போ நான் பாதாம் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்து ஸோ மேலே அப்படியே போட போகிறேன் டெக்கரேஷனுக்காக. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம், டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா ரெடி ஆகிடுச்சு. பீசஸ் மாதிரி கட் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்ட் டெக்ஸ்டரில் இருக்குது. கட் பண்ணால் பாருங்கள், சாஃப்டாக கட் ஆகுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ஸ்க்கு கூட நீங்கள் இது கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாடா, பாய்.